நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன விஷயம் நினச்சி நம்ம பெரிய பாவ செயல்களை நமக்கே தெரியாமல் நம்ம செஞ்சிட்ருப்போம். உதாரணத்துக்கு சுத்தம் ஈமானில் ஒரு பகுதின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரு கடந்து போகும்போது அந்த கபூரில் உள்ளவர் பயங்கரமான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் விசாரிச்சதுக்கு, அவர் யூரின் பாஸ் பண்ணிட்டு சரியான முறையில் அதை சுத்தம் செய்யலை, அதுக்காண்டி அவர் அவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கபூரில் தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி பொய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில் ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ஒருத்தர் வாயிலேருந்து காது வரைக்கும் நரகத்தில் கிழிக்கிற மாதிரி ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கப்படுது. அவர் யாருன்னா, அவர் ஒரு பொய் சொல்லுவார், அந்த பொய் உலகம் ஃபுல்லாக பரவிடும். இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு அது உண்மையா பொய்யா விசாரிக்காமையா அது சரியான ஆதாரம் இல்லாமல் அதை டக்குன்னு ஒரு ஃபார்வர்ட் பட்டன் நமக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிடுறோம். அது சம்டைம்ஸ் உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா அது பொய்யா இருந்தால் அதுக்கான மொத்த பாவமும் நமக்கு தான். அடுத்து புறம் பேசுறது ரொம்ப சாதாரணமாக நம்ம மணிக்கணக்காக உட்காந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் நண்பரோட உடலை சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. யார் அதுக்கெல்லாம் ஆசைப்படுவான்னு கேட்டதுங்க. புறம் பேசுறது அவ்வளோ ஒரு மோசமான செயலுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப்பில் ஒரு சாதாரண விஷயம் நினச்சி நம்ம லைஃப்பில் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தது நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம இறந்துட்டோன்னா நம்ம மறுமை வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டவாளி ஆயிரும். நம்ம உலகத்துலேயும் மறு உலகத்துலேயும் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளை முற்றிலுமாக நம்ம தவிர்த்துக்கிட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து வாழணும்.